தண்ணீரிலே கோடாரியை மிதக்க வைக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். உங்களுடைய பிரச்சனை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? எல்லாம் மூழ்கி போயிடுச்சுன்னு நினைச்சிங்களா? உங்க வேலை மூழ்கி போயிடுச்சு, உங்க சரீரம் மூழ்கி போயிடுச்சு, உங்க சரீரத்துல இருந்த பலன் மூழ்கி போயிடுச்சு. எந்த பிரச்சனையினால நீங்க கவலையோடு உட்கார்ந்திருந்தா ஒரு ஜெபம் பண்ணுங்க. மிதக்க செய்வார். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து இந்த இரும்பை மிதக்க பண்ணினான். ஒரு இரும்பை தண்ணீர் மீது மிதக்க பண்ணின தேவ மனுஷனாகிய எலிசா. பாருங்க, அவங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது தீர்க்கதரிசியின் புத்திரர் எல்லாருமே ரொம்ப நெருக்கமாக நம்ம வாழ்கிறோம், நம்ம கொஞ்சம் விசாலமான இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோர்தான் நதி அருகே வந்து மரக்கிளைகளை வெட்டி அவங்க தங்களுக்கென்று கூடாரங்களை அமைக்க அவங்க ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அடித்து அந்த மரக்கிளையை உடைக்கும் பொழுது கோடாரியை தவற விட்டு அது தண்ணீரில் விழுந்து விடுகிறது. தண்ணீரில் விழுந்ததுமே ஐயோ, இது நான் என்னுடைய சொந்த கோடாரி கூட இல்லையே, இது இரவிலுக்காக நான் வாங்கிட்டு வந்தேனே, ஐ borrowed this, நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு சொல்லி கலக்கத்தோடு உட்காந்து அங்கே எலிசாவின் இடத்துல செல்லும்பொழுது எலிசா கேட்கிறாரு, எங்க விழுந்தது அப்படின்னு. அந்த விழுந்த இடத்தை காண்பிச்சதுமே அந்த இடத்துல ஒரு கொம்பை போடுறாரு. அந்த இடத்துல மிதக்கின்ற ஒரு கோடாரி இரும்பை பார்க்கின்றோம். தண்ணீரிலே மிதக்க வைக்கின்ற தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, ஒரு புதிதாக திருமணமான ஒரு ஜோடி என்ன செய்கிறாங்க, அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு தீம் பார்க்குக்கு போகிறாங்க, ஒரு வாட்டர் தீம் பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே வாட்டர் கேம்ஸ்லாம் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த மணப்பெண் என்ன பண்ணுறாங்க, விளையாடி கொண்டே இருக்கும்போது திடீரென்று தன்னுடைய ரிங் கீழே விழுந்துருது. தண்ணீரில் விழுந்ததுமே கலங்கி போய் தேடுறாங்க. அவங்க கண்டே பிடிக்க முடியல. மிகவும் அழுதாங்க பாரத்தோட. ஐயோ, நம்ம வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவோம், இது அவசகனமாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்களே. மற்றபடி பலவிதமான யோசனைகள் அவங்களுக்குள்ள அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் கேட்டாராம், அங்கே நீங்கள் என்ன ரொம்ப கவலையோடு அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், என்னுடைய ரிங் இங்கே கீழே விழுந்துச்சு இந்த தண்ணியில், எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலையே, நான் தேடி தேடி பார்த்தேன் முடியல அப்படின்னு சொன்னதுமே அந்த மனுஷன் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அந்த தண்ணீருக்குள்ளாக இறங்கி அந்த தண்ணீருக்குள்ளாக இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தாராம். மிக மகிழ்ச்சி அந்த மணப்பெண்ணுக்கும் அந்த மணமகனுக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாருங்க, ஜெபிச்சிட்டு இறங்கி செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த மணமக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாடி திரும்பி சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். தண்ணீரிலே கோடாரியை மிதக்க வைக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். உங்களுடைய பிரச்சனை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? எல்லாம் மூழ்கி போயிடுச்சுன்னு நினைச்சிங்களா? உங்க வேலை மூழ்கி போயிடுச்சு, உங்க சரீரம் மூழ்கி போயிடுச்சு, உங்க சரீரத்துல இருந்த பலன் மூழ்கி போயிடுச்சு. எந்த பிரச்சனையினால நீங்க கவலையோடு உட்கார்ந்திருந்தா ஒரு ஜெபம் பண்ணுங்க. மிதக்க செய்வார். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே சுவாமி, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் எதை இழந்திருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.